வாராகி, என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, நீ எவ்வளவுதான் கஷ்டப்படுவாய்? இப்படி என்னிடம் கேட்கிறாய். இந்த வாராகி வந்திருக்கிறேன், உன் குமுறலை சொல். உன் குமுறலை கேட்பதற்காக தான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் வேடிக்கை பார்ப்பவள் அல்ல, உன் வேதனை தீர்ப்பவள். உன் வேதனைகளையும் துயரங்களையும் துடைத்தெறிவதற்காக வந்தவள் இந்த வாராகி. வைராக்கியமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை அறுத்தெறிவதற்காக வந்தவள். நீ எப்பேற்பட்டவள் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் சோகமானது. இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை துயரங்களையும் நீ தாங்கிக் கொண்டிருப்பது மிக பெரிய விஷயமாகும். இந்த வாராகியிடம் நீ எத்தனை புலம்பலை வைத்திருக்கிறாய். ஆனால் உனக்கு இதுவரை எதற்குமே விடை தெரியவில்லை என்பதுதானே உனக்கு வருத்தம். எத்தனை துயரங்களை தாங்க முடியும்? வாராகி அம்மா ஒரு முறை அடித்தால் வாங்கி கொள்ளலாம், பல முறை அடித்தால் எப்படி அம்மா என்று கேட்டாள். ஆனால் அடித்த இடத்தில் மேலேயே அடித்தால் காயம் பெரிதாக இருக்காதா? இந்த வாராகியானவள் என்னை கண் திறந்து பார்க்க மாட்டாளா? எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ செய்தவள் எனக்கு செய்ய இத்தனை யோசனைகளா? நான் என்ன அப்படி ஒரு பாவம் செய்து விட்டேனா? இந்த பாவங்களுக்கு பரிகாரமே இல்லையா? நான் செய்த பாவம்தான் என்ன அம்மா? என்னை கலங்க வைத்து வேடிக்கை பார்ப்பது விதியா? நீ ஏன் என் அம்மா என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்னுடைய அம்மாவாக வந்து என்னை கரைமிடித்து காக்கவில்லையே? ஏனம்மா, நான் என்ன அப்படி ஒரு பாவியா? நீயே என்னை திரும்பி பார்க்காவிட்டால் வேறு யார் என்னை திரும்பி பார்ப்பார்கள்? நான் யாருக்கும் எந்த துரோகமும் இதுவரை செய்ததாக எனக்கு தெரியவில்லையே. யார் வாழ்க்கைக்குள்ளும் புகுந்து யார் வாழ்க்கையும் நான் வீணடிக்கவில்லையே. யாருக்கும் எந்த துயரத்தையும் தரவில்லையே. ஆனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் சிறிது கூட சந்தோஷம் இல்லையே. இந்த சந்தோஷத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன். வரும் காலங்களில் எனக்கு சந்தோஷம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும் போல். என்னால் சிரிக்கவும் முடியவில்லை. ஆனால் அழுது அழுது வாழ்க்கையே சீரழிந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கைக்காகவா இத்தனை காலங்கள் காத்து கொண்டிருந்தேன்? எத்தனை துயரங்களை தான் நான் சுமக்க முடியும்? எத்தனை வருத்தங்களை தான் நான் சுமக்க முடியும்? தாயே, என் அழுகையும் நான் கதறும் கதறலும் உன் காதிற்கு கேட்கவில்லையா? நீ இருக்காயா அல்ல இல்லாமல் இருக்கிறாயா? இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் ஓட்டுகிறேனே. என்றாவது ஒரு நாள் எனக்கு விடியும், இந்நாள் விடிவு காலமாக அமையும் என்று ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து பார்க்கும் பொழுது அதே வாழ்க்கை தொடர்கிறதே. எப்பொழுதுதான் என் துயரத்திற்கு முடிவு காலம் வரும்? இத்தனை துயரங்களும் எனக்கு எதற்காக? அப்படி நான் என்னதான் செய்துவிட்டேன்? யாரும் எனக்கு எதிரி இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை இத்தனை சோதனைகள் கொடுத்தால் நான் எப்படி அம்மா தாங்குவேன்? வாராகி தாயே, உன் காது கேட்கிறதா? உன் காது கேட்டிருந்தால் இந்நேரம் என் வாழ்க்கைக்கு வழி கிடைத்திருக்குமே. என் வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் இந்த பாவியை கரம் கொடுத்து காப்பாயா? இப்படி நீ புலம்புவது எனக்கு துடித்துடித்து போய் நிற்கிறேன். என் குழந்தையை இத்தனை சொன்ன பிறகும் காக்காமல் இருப்பேனா என்று நீ கேட்கலாம். நிச்சயமாக உன்னுடைய துயரங்கள் அனைத்திலும் நான் நின்று கொண்டிருந்தேன். உன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு எந்த சூழ்நிலையிலும் உன் உயிரை நீ விட்டுவிடக்கூடாது என்பதற்காக உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருந்தேன். உன் விதிவழியால் நீ அனுபவித்த அனைத்துமே உண்மை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்காக உனக்கு கரம் கொடுக்காமல் இல்லை. ஒவ்வொரு செயலிலும் உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருந்தேன். உன்னை தைரியப்படுத்தியிருக்கிறேன். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துயரத்திற்கு உனக்கு அத்தனை தைரியக்காரியாக நான் நின்றிருக்கிறேன். ஏனென்றால் உனக்கு இனி வரும் காலம் சந்தோஷமான காலம். அந்த காலத்தை நீ அனுபவிப்பதற்கு நீ நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அந்த நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு மனதைரியமும் மனதிடமும் வேண்டும். அதை தருவதற்காக தான் காத்து கொண்டிருந்தேன். இத்தனை துயரங்களில் நீ ஏதாவது செய்தால் உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை யார் வாழ்வார்கள்? உன்னுடைய சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷமாக அமையப் போகிறது. உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கப் போகிறது.
உனது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த வாராகி தரப்போகிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த துயரமும் பட்டுவிடக்கூடாது, அவசர முடிவு எதுவும் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக உன்னை காத்து கொண்டு கரம் கொடுத்து அணைத்து கொண்டுதான் இருந்தேன். நீ எங்கு அமர்கிறாயோ அங்கெல்லாம் அமர்ந்து உன் மனதை திடப்படுத்தி கொண்டிருந்தேன். எந்த சூழ்நிலையிலும் நீ நன்றாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடன் நான் இருப்பேன். கவலைப்படாதே, உன் வாழ்க்கை மிக சீக்கிரமாக மாறிவிடும். உன் வாழ்க்கைக்கான வழியை நான் வகுத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கும், அத்தனைக்கும் நான் துணையிருப்பேன். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. உனக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. இத்தனை காலங்கள் காப்பாற்றிய நான் இனி வரும் உனக்கு சந்தோஷமான காலத்திலும் நான் உன்னுடனே இருப்பேன். உனக்கு மிக விரைவிலேயே நல்ல காலம் பிறக்கும். நான் இருக்கிறேன், என்னை நம்பு. தைரியமாக இரு. ஜெய் வாராகி.